Hi dear students, today we are going to see the next topic. Interview. The next step of selection process is interview. The term interview has been derived from French word interroger that means to glimpse or to see the each other. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர்காணல். அதாவது தேர்வு நடவடிக்கைன்னு அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர்காணல். ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க, ஒயர் என்னும் ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்ததாகும். ஸோ இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து ஒயர் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்தது. ஸோ இதனுடைய பொருள் மற்றவரை காணல் என்பது ஆகும். ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈச் அதர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, அதாவது மற்றவரை காணல். இன் அதர் வேர்ட்ஸ், இன்டர்வியூ ரெப்ரசன்ட் எ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த இன்டர்வியூவர் அண்ட் இன்டர்வியூவி. ஸோ அதர் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வியூவருக்கும் இன்டர்வியூவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். அதாவது யார் இன்டர்வியூ நடத்துகிறாங்களோ அவங்களுக்கும் யார் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் உள்ள இடையே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வியூ. அக்கார்டிங் டு ஸ்காட் அண்ட் அதர்ஸ், an interview is a purposeful exchange of ideas, the answering of questions and communication between two or more persons. ஸோ இதில் இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பர்பஸ்ஃபுல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா. பர்பஸ்ஃபுல்லாக ஐடியாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியது அல்லது ஆன்சரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியது, கொஸ்டின்ஸ்க்கு தகுந்த ஆன்சர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் பர்சன்ஸ், ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பர்சனுக்கு உள்ள என்ன கம்யூனிகேஷனை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பரிமாற்றம் செஞ்சுக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இன்டர்வியூ. தென் நெக்ஸ்ட் ஒன், தேர் ஆர் 10 types ஆஃப் இன்டர்வியூஸ். ஸோ 10 வகையான இன்டர்வியூஸ் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த சார்ட்டில் நீ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, செகண்ட் ஒன் என்ன, தேர்ட் ஒன் என்ன, அதையே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்க்ரீனிங் ஆர் டெலிஃபோன் இன்டர்வியூ, அதாவது தொலைபேசி நேர்காணல், where the candidate live far away from organization and find it difficult to attend preliminary interview for various reasons. Telephone interview is conducted by some organization to eliminate unfit and unsuitable candidate at the preliminary stage itself. அதாவது தொலைபேசி நேர்காணல் அப்படின்னா என்ன, டெலிஃபோன் இன்டர்வியூ அப்படின்னு எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த முறையில் விண்ணப்பதாரர்கள் அவங்களுடைய தொலைவு காரணமாக நேர்காணல் நடக்கும் இடத்திற்கு நேரில் வர இயலாத போது இவ்வகையான தொடக்க நிலை நேர்காணல் நடத்தப்படுது. ஸோ இதில் விண்ணப்பித்தவர்கள் விவரங்கள் தொலைபேசி வாயிலாக அறியப்பட்டு தேவையற்றவர்கள் ஆரம்ப நிலையிலேயே நீக்கப்படுகின்றன. இந்த தொலைபேசி நேர்காணல் மூலமாக இன்டர்வியூ மூலமாக அவங்க தேவையான பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பர்சன்ஸை என்ன பண்ணிடுறாங்க, நீக்கிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இன்டெப்த் இன்டர்வியூ, அதாவது ஆழ்ந்த நேர்காணல். This interview is conducted to test the level of knowledge of interviewee in a particular field intensively and extensively. Thus, interview helps the interviewer to learn about the candidate's expertise and practical exposure with respect to his or her area of specialization. ஸோ ஆழ்ந்த நேர்காணல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது நேர்காணல் செய்யப்படுபவருடைய துறை தொடர்பான ஆழமான பரந்த அளவிலான அறிவு சோதனை செய்யப்படுகிறது. ஸோ அப்போ இன்டெப்த் அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் அவங்க எந்த அளவுக்கு நாலேஜ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இன்டர்வியூ பண்ணக்கூடியது. பர்டிகுலர் சப்ஜெக்டில் அந்த துறையில் அவர் எந்த அளவுக்கு நிபுணத்துவம் மற்றும் நடைமுறை அறிவை பெற்றுள்ளார், ஸோ அந்த துறையில் அவர் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாரு, ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் இன்டென்சிவ்லி அண்ட் எக்ஸ்டென்சிவ்லி எவ்வளோ அளவுக்கு அவர் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவருடைய நாலேஜ் இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணக்கூடியது தான் இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெப்த் இன்டர்வியூ.
Then next one, video conferencing interview. காணொளி நேர்காணல். Video conference interview is similar to face-to-face interview. Video conferencing interview is a kind of conference call that contains the candidate with the company's located area, various geographics, just like telephone call. A video conferencing interview has multi-point, which allows two or more people in different locations to participate in the interview process. Interview can be conducted from a desktop at work, a home computer, or smartphone, or a tablet. வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா காணொளி மூலம் கலந்துரையாடல் அல்லது வழி நேர்காணல், அதாவது காணொளி நேர்காணல். ஸோ இது ஒரு வகையான காணொளி காட்சி நேர்காணல். ஸோ இது விண்ணப்பதாரர்கள் நேரடியாக காணொளி காட்சி உரையாடல் மூலம் நேர்காணல் செய்யப்படுகிறது. ஸோ இப்போ என்ன ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம என்ன பண்ணால் கான்ஃபரன்சிங் பண்ணக்கூடிய இது பல்வேறு புவியியல் நிலப்பரப்பில் வெவ்வேறு இடங்களில் உள்ளவங்களை அந்த காணொளி மூலமாக தொடர்பு கொள்கிறாங்க அந்த நிறுவனத்தினர். ஸோ இந்த வகையான நேர்காணல் முறை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட முனைகளில் இருந்து காணொளி மூலம் நேர்காணல் செய்யப்படுகிறது. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய காணொலியெல்லாம் வந்துச்சு இருக்கும், உனக்கே தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பேசக்கூடியது, அதன் மூலமாக அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம இடத்துலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதன் மூலமாக அவங்கள அந்த துறைக்கு தேர்வு செய்யக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன், குரூப் இன்டர்வியூ, அதாவது குழு நேர்காணல். A group interview is a screening process where multiple candidates are interviewed at the same time. Group interview is a good time saving type of interview. Instead of spending 5 hours interviewing 5 candidates individually, 1 hour can be spent interviewing them in a group. Sometimes particular topic is given to the group and they are asked to discuss it. The competency of members of group is assessed by the keenly observing the participation of members in the discussion. Group interview அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழு மூலமாக நேர்காணல் நடத்தக்கூடியது. ஸோ அப்போ அந்த விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிற காரணத்தால் ஒரு குழுவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு குழுவிலையும் அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஒரே கேள்வி கேட்கப்படும், சரியான பதில் அளிப்பவரை அவங்க என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் இது. என்ன அப்படின்னா இது சுலபமாக இருக்கனால ஒரே சமயத்தில் பலரை நேர்காணல் செய்வது குழு நேர்காணல் ஆகும். ஸோ அது ஒரே சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பேர்த்த இன்டர்வியூ பண்ணுறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் இன்டர்வியூ. ஸோ இது 5 நம்பருக்கு 5 மணி நேரம் செலவிட்டு நேர்காணல் செய்கிறத காட்டிலும் ஸோ 5 பேர்த்த ஒரே டைமில் நேர்காணல் செய்யும்போது அவங்களுடைய டைமிங் 1 ஹவரில் முடிஞ்சிரும் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் இன்டர்வியூ. தென் நெக்ஸ்ட் ஒன், பேனல் இன்டர்வியூ, உயர்மட்ட நேர்காணல். Where a group of people interview the candidate is called panel interview. Usually, panel comprise chairperson, subject expert, psychological expert, representative of minorities, group nominee of the higher bodies, and so on. All panel members ask different type of questions on general area of specialization of the candidates. ஸோ அப்போ பேனல் இன்டர்வியூ அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ விண்ணப்பதாரர் பலர் அடங்கிய ஒரு குழு நேர்காணல் செய்தால் அது ஸோ பல பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு குழு மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, நேர்காணல் செய்கிறாங்க. ஒரு 4-5 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பொதுவாக தலைமையில் பொறுப்பேற்க சம்மந்தப்பட்ட துறையில் அந்த அது உளவியல் நிபுணர், சிறுபான்மை பிரதிநிதித்துவம், ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்டு அதற்கான பதிலை அவங்க பெறக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனல் இன்டர்வியூ. தென் நெக்ஸ்ட் ஒன்,
preliminary interview அதாவது ஆரம்ப நேர்காணல். This interview is conducted to know the general suitability of the candidates who have applied for the job. Team of experts conducts their interview preliminary to eliminate those who are unqualified and unfit candidates. This helps the employer organization to cut cost and time in selection process. ஸோ ஆரம்ப நேர்காணல் ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படிங்கிறது முதல்ல நேர்காணல் பண்ணக்கூடியது. இதில் என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர் குறிப்பிட்ட பணிக்காக அவங்க அறிய ஆரம்ப நேர்காணல் நடத்தப்படுது. ஸோ இது ஆரம்ப கட்டத்திலேயே தேவையற்ற விண்ணப்பதாரரை அதாவது பணிக்கான அடிப்படை தகுதி அற்ற விண்ணப்பதாரர்கள் நீக்க நடத்தப்படக்கூடியது. ஸோ இது நேரம் பணி சுமை போன்றவற்றை செலவு அதெல்லாம் என்ன பண்ணுது குறைக்க உதவுது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ மன அழுத்த நேர்காணல். திஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு த டெஸ்ட் temperament and emotional balance of the candidate interviewed. Interviewer deliberately creates stressful situation by directing the candidate to do irrational and irritating activities. They assess the suitability of the candidate by observing the reaction and response of the candidate to the stressful situation. Mostly, this type of interview is conducted for recruiting sales representative, staff for defense and law enforcement agencies. So, the stress இன்டர்வியூ அப்படின்றது என்ன எழுதுனா மன அழுத்த நேர்காணல். ஸோ இவ்வகையான நேர்காணல் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் தரும் வகையிலான கேள்விகள் கேட்கப்படும். ஸோ உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் மன அழுத்தத்தை சமாளிக்கக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணக்கூடியது. ஸோ இந்த மன அழுத்த சூழ்நிலையில் விண்ணப்பதாரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எவ்வாறு எதிர்வினையாற்றுக்கிறாங்க, ஸோ எவ்வாறு பதிலளிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இது அமையும் இந்த நேர்காணல். தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அதாவது வடிவமைக்கப்பட்ட நேர்காணல். Under this method, a series of questions to be asked by the interviewer are prepared by the interviewer and only these questions are asked in the interview. ஸோ ஸ்ட்ரக்சர்னா ஒரு வடிவமைக்கப்பட்ட நேர்காணல். ஸோ அது இப்படி தான் இருக்கும் இந்த இன்டர்வியூவில் அப்படின்னு நமக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு வச்சுருக்கக்கூடியது. ஸோ இந்த நேர்காணல் மூலமாக கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படும். ஸோ இந்த மாதிரி அதில் வந்து எவ்வளோ மதிப்பெண் பெறாங்க அப்படின்ட்டு அதன் மூலமாக ரேங்க் போட்டு அதன் மூலமாக கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆர் கைடட் ஆர் பேனல் இன்டர்வியூ. தென் நெக்ஸ்ட் ஒன் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ வடிவமைக்கப்படாத நேர்காணல். திஸ் இஸ் குவைட் contrary to structured interview. An atmosphere for free and frank interaction is created in the interview environment. ஸோ இப்போ அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா என்ன வடிவமைக்கப்படாது. ஸோ எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் சுதந்திரமாக மற்றும் வெளிப்படையாக பரஸ்பர கருத்து மற்றும் இருக்கும் வகையில் இந்த நேர்காணல் சூழல் இருக்கணும். ஸோ இங்கே எது முன்கூட்டியே திட்டமிடப்படுறதில்ல. ஸோ நேர்காணல் போது அந்த சூழல் மனநிலை போன்றவற்றை அடிப்படையாக அந்த கேள்வி அமைய பெறும். தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஆன்லைன் இன்டர்வியூ இணையவழி நேர்காணல். ஸோ இணையவழி நேர்காணல் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஆன்லைன் மூலமாக அதாவது ஸ்கைப்பு, வீசாட், கூகுள் டூ, வைபர், வாட்ஸ்அப் ஸோ இது மாதிரி வீடியோ சாட் மூலமாக நம்ம பண்ணக்கூடிய இன்டர்வியூ தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரியான அது என்ன பண்ணும் நேரத்தையும் பணத்தையும் உழைப்பையும் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது மிச்சப்படுத்துது. இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் ஆர் ஆல் த இன்டர்வியூ. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. தென் நெக்ஸ்ட் ஒன் physical examination or medical examination.
ஸோ அப்போ த லாஸ்ட் டெக்னிக் யூஸ்டு இன் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். This is the most important step in the selection because a person of poor health cannot work completely and any investment on him may go waste if he or she is unable to discharge duties efficiently on medical growth. In other words, it determines an applicant's physical ability to perform a specific job, the main purpose of medical examination. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாரு. ஸோ பரிசோதனை செய்கிறது மூலமாக பணியாளர்களை என்ன பண்ணுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் தேர்ந்தெடுத்தல் நடைமுறை பயன்படுத்தும் கடைசி நுட்பமாகும். தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடிய கடைசி தொழில்நுட்பமாகும். ஸோ இந்த செயல்முறை மிகவும் மதிப்புமிக்க நடவடிக்கை. இது ஏனெனில் உடல் சுகாதாரமற்ற நபரால் முழு திறமையுடன் பணி செய்ய இயலாது. ஸோ உடம்பு சரியில்லாதவங்க என்ன பண்ண முடியாது, சரியான முறையில் ஒர்க்கு பண்ண முடியாது. ஸோ அவரை நம்பி முதலீடு செய்யப்பட்ட முதல் தொகை வீணாகும். அந்த மாதிரியான பர்சனை நம்பி முதலீடு செய்யப்படுறது வீண். மருத்துவ ரீதியாக நல்ல உடல் தகுதி திறனற்றவர்களால் தங்களது வேலை திறம்பட செய்ய இயலாது. ஸோ உடல் ரீதியாக அவங்க சரியில்லாதவங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு இயலாது. ஸோ இதனால் வேறு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்ட்டா, மருத்துவ பரிசோதனை குறிப்பிட்ட வேலையை செய்ய தேவையான விண்ணப்பதாரின் திறனை அது தீர்மானிக்கிறது. மெடிக்கல் நம்ம என்ன பண்ணுறோம், செக்கப் பண்ணிக்கிறது மூலமாக ஸோ அந்த ஒர்க் பண்ண நம்மளால் முடியுமா முடியாதான்னு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனை அங்கே செய்கிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். சம்பந்தப்பட்ட வேலைக்கான உடல் தகுதி உடையவரா என அறிய பயன்படுது. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் செலெக்ஷன் டு த ஜாப் கன்சர்ன்டு. ஸோ அந்த உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டவங்க அந்த வேலைக்காக தகுதியானவரா அப்படின்ட்டு ஈஸியாக செக் பண்ண முடியும். Then next, to protect the existing employees of business organization formed from the infection diseases likely to be spread by the candidate selected. ஸோ அந்த புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரால் ஸோ ஏதாவது வியாதி இருந்ததுன்னா, அதாவது தொற்று நோய்கள் இருப்பேன் வியாபார நிறுவனத்தில் ஏற்கனவே பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய உடல் நலத்தை அது பாதுகாப்பாக இருக்காது, உடல்நலனை பாதுகாப்பாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அது நல்ல பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தணும். தென் நெக்ஸ்ட்டு, டு செக் எக்ஸசிவ் பென்ஷர் அண்ட் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் செலக்டட் எம்ப்ளாயி ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட். அந்த மாதிரியான பணியாளரை பணிக்கு அமர்த்திய பிறகு ஏற்படும் அபரிமித மருத்துவ சிகிச்சை செலவுகளை தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான அவருக்கு வியாதி இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அதிகமான என்ன பண்ணணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸை நம்ம செலக்ட் பண்ணாமட்டு நல்ல பர்சன் செலக்ட் பண்ணோம்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்னாகும், குறைவாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், ரெஃபரன்ஸ் செக், அதாவது தேர்வு செய்யப்பட்டவர் குறித்த தகவல். Reference check is done to know reliability and trustworthiness of the candidate. Usually, application blank contains a column for a candidate to furnish the list of persons to be conducted for reference purpose. Employer organization used to send either standardized from to reference or request them to write in detail about certain behavioral traits of candidate under selection like conduct, character, attitude, behavior, value system, etc. of the candidate and the selection process. The selector decides the selection worthiness of the candidate based on the reference and recommendation கிவிங் பை ரெஃபரன்ஸ். ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையும் கண்டறிய குறிப்பு சோதனை மேற்கொள்ளப்படுது. ஸோ
அந்த எந்த அளவுக்கு உண்மையாகவும் நம்பகமாகவும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சோதனை செஞ்சு அது மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த விண்ணப்பதாரர் தன்னடக்கத்தை, ஒழுக்க உணர்வு, பண்பு, நலன் போன்றவற்றை அவங்க அறியறதுக்காக அவரோட தொடர்புடைய நபர்கள் பெயரை பட்டியலிடுமாறு கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்த பர்சன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பர்சன்ஸ் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஃபரன்ஸ் செக். தென் நெக்ஸ்ட் ஒன் அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி, அதாவது உயர்மட்ட மேலாண்மை ஒப்புதல். Selection committee send the list of candidates selected with some candidate kept in waiting list for approval by higher authority like chairman, HR director, CEO and the like. Once the list is approved, the selected candidate will be called for final interview. So approval by higher authority. So higher authority யோட அப்ரூவல் கிடச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த தேர்வுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய பெயரை என்ன பண்ணுறாங்க, காத்திருப்பவர்களின் பட்டியலில் சேர்த்து தேர்வுக்குழு தலைமைக்கு மனிதவள இயக்குனர் மூலமாகவோ அல்லது முதன்மை செயல் அதிகாரி மூலமாக அவங்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் பிறகு இறுதி நேர்காணல், அதாவது ஃபைனல் இன்டர்வியூக்கு அவங்க செலக்ட் பண்ணி அதில் கால் பண்ணக்கூடியது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் செலெக்ஷன், இறுதி நிலை தேர்ந்தெடுத்தல். The successful candidate who passed through various stages of selection process will be called for final interview. These candidates are briefed about the rules and regulations of the organization, organizational culture, reporting relationship, the dress code, expectations of employer, facilities available for career growth, etc. At the end of the final interview, even the candidate under selection is allowed freedom to seek clarification or make his own demand if any. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய செயல்முறை பல்வேறு நிலையில் வெற்றிகரமாக கடந்த விண்ணப்பதாரர் இறுதி நேர்காணலுக்கு அழைக்கப்படுறார். அவருக்கு நிறுவனத்தில் விதிகள் என்னென்ன இருக்குது, ஸோ ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்கும், ஸோ நிறுவனத்துடைய கல்ச்சர் எப்படி இருக்குது, தனி தொடர்முறை எப்படி, ஆடை அதாவது ட்ரெஸ் கோடிங் எப்படி இருக்கும், ஸோ அவங்க அது எல்லாமே அவங்க சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனல் செலெக்ஷன். தென் லாஸ்ட் ஒன் contract of employment, பணி ஒப்பந்தம். After the final selection process is completed, certain documents are expected to be signed both by the organization and the candidate. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபைனல் செலெக்ஷன் மூலமாக செலக்ட் ஆகி வந்தவங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் தருவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் பை த சைன் பண்ணுவாங்க. யார் யாருன்னா 2 பேர், ஆர்கனைசேஷனும் சரி கேண்டிடேட்டும் சரி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹென்ஸ் தெர் இஸ் எ நீட், அங்கே ஒரு ஒப்பந்தம் இருக்கும். ஸோ ஃபார் ப்ரிப்பேரிங் எ கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதாவது அந்த பர்சனுடைய எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 years 3 years அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடுவாங்க, ஒப்பந்தம் போடக்கூடியதாக இருக்கும். த ஃபாலோயிங் பேசிஸ் இன்ஃபர்மேஷன் விச் நீட் அப் included written content of employment various according to the level of job. ஸோ அதில் என்ன லெவல் ஆஃப் ஜாபை பற்றி அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னா அவங்களுடைய ஜாப் டைட்டில், அவங்க எந்த மாதிரியான ஜாப் செய்கிறாங்க, ஸோ அவங்களுடைய டியூட்டிஸ் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்களுடைய ஸ்கேல் ஆஃப் பே அலவன்ஸ், இன்க்ரிமெண்ட், ஸோ அலவன்சஸ் எவ்வளோ, அவங்களுக்கு மந்த்லி அலவன்சஸ், ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ, டேட் வென் கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் அண்ட் பேசிஸ் ஃபார் கால்குலேட்டிங் சர்வீஸ் எவ்வளோ எப்படி இருக்கும், ஸோ ஒர்க் ரூல்ஸ் என்னென்ன, கிரீவன்சஸ் ப்ரொசீஜர் அண்ட் டிசிப்ளினரி ப்ரொசீஜர் என்னென்ன இருக்குது, ஸோ ஸ்பெஷல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி வரக்கூடியதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரியான கான்ட்ராக்டில் அங்கே தரக்கூடியதாக இருக்கும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், we will meet in next class.